ஃபைனலாக த பாய் சீரிஸ் சீசன் 5 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எபிசோட் 1 and 2 ரெண்டுமே ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எபிசோட் 1 என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டோட ஆனுவல் மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹோம்லேண்டர் தான் வந்து எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல, நிறைய பேர் அங்கே கேதரும் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லைட்டுமே வந்து அங்கே தான் இருக்கா. ஸோ அவள் வந்து ஏதோ ஒரு விஷயம் சதித்திட்டத்தை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நைஸாக நம்ம நாயர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ ஸ்டார்லைட்டுக்கும் நாயருக்குமே வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து ஃபைட்டுமே வந்து நடக்குது. ஸோ இந்த நாயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரிஜினல்லாம் கிடையாது, இவன் டூப்ளிகேட் தான். ஸோ ஸ்டார்லைட் வந்து அடித்து போட்டாப்புல. ஸோ அப்புறம் நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியும் நின்று நம்ம ஹோம்லேண்டர் ஸ்பீச் கொடுத்துட்டு போது டக்குன்னு அந்த ஃப்ளைட் வீடியோ வந்து போடுறாப்புல. ஸோ இந்த ஃப்ளைட் வீடியோ இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம், அதாவது அந்த மக்களையே வந்து ஒரு மாதிரி கொண்டது அப்படிங்கிறது வந்து ஹோம்லேண்டர் தான் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து எல்லாத்துக்கிட்டையும் போட்டு காட்டுறாப்புல. ஸோ இதில் வந்து ஹோம்லேண்டர் வந்து பயங்கரமாக ஷாக்கு, ரொம்ப எரிச்சல், அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் ஒரு டைமில் என்ன பண்ண போயிட்டாப்புல அப்படின்னா ஹோம்லேண்டர் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அவர் கண்ணில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிட்டாப்புல. பட் டக்குன்னு நம்ம ஸ்டேஜ் வந்து நிறுத்தி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம ஹோம்லேண்டரை வந்து அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வாட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக ஸ்டேஜெல்லாம் வந்து ஸோ இந்த ஃப்ளைட் வீடியோ வந்து ஏஐ, ஸோ இது வந்து டீப் ஃபேக்கு, இந்த ஸ்டார்லைட் கேங் வந்து இது தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ கூடயே வந்து நிறையா ஃபேக்கான வீடியோஸுமே வந்து கலந்து அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து எது போய் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. பட் ஸ்டில் ஹோம்லேண்டர் வந்து இந்த ஃப்ளைட் இன்சிடெண்ட்டுக்கு ஹோம்லேண்டர் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு ஹோம்லேண்டர் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்து உருவாயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. யாரா வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்லிங்க, ஏண்டா நீ எல்லாம் டிரைவராங்கிற மாதிரி, நீ எல்லாம் வைஸ் பிரசிடெண்ட்டாங்கிற மாதிரி. ஸோ இவன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டானா அது மட்டும் இல்லாமல் இவளுமே வந்து இப்போ ஒரு ஆகிட்டா, அதாவது சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகிட்டா. இவளுக்கு ஒரு பவர் கிடச்சிருச்சு, என்னென்னா மைண்ட் ரீட் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஒரு பயந்தாங்குழியாக இருந்த ஆஷ்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைஸ் பிரசிடெண்ட், அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ரீடுமே வந்து பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் சேஜ் ஒரு ரெண்டு பேருமே வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட் வீடியோனால நம்ம ஹோம்லேண்டர் வந்து பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாப்புல, பயங்கர கோவம். ஃபஸ்ட்டு ஸ்டார்லைட் எப்படி அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பெரிய அறிவாளி தானே, அவள் எப்படி வந்தா, அது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம ஹோம்லேண்டர் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ் ஆறு சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே தூக்கி ஒரு கேம்பில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா. இதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து என்னை பற்றி அவ்வளோ அசிங்கமாக கிண்டல் அடித்து அவ்வளோ மீம்ஸ் வந்துட்டு இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மீம் போடுறவன், அதுக்கு லைக் போடுறவன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கிற மாதிரி, இதுவே ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹோம்லேண்டர் வந்து உச்சக்கட்ட லெவலுக்கு வந்து போயிட்டாப்புல. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி லெவலுக்கு பயங்கரமாக மாறிட்டாப்புல நம்ம ஹோம்லேண்டர். ஸோ இது வந்து நம்ம சிஸ்டர் சேஜ் கேட்டுட்டு பயங்கர ஷாக்கு, இவன் ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே வந்து ஒரு யோசனை. அப்படி இருக்கும்போது என்னன்னா இந்த வில்லியம் புச்சரும் ஸ்டார்லைட்டும் ரெண்டு பேருமே வந்து டக்கால்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களை எப்படியாவது நம்ம வந்து கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹோம்லேண்டரே வந்து ஒரு பொல்லியன்ட்டாக யோசிக்கிறாங்க. என்னென்னா இந்த கேம்பில் இருக்கிற ஹியூஇ, எம்எம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்சி, இவங்க 3 பேர்த்தையும் இன்னும் 72 ஹவர்ஸில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், கொல்ல போகிறோன்னு மட்டும் சொல்லிடு, அவங்களெல்லாம் வருவானுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா வந்து ஹோம்லேண்டர் போட லீக் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் சேஜுக்கு ஒரு ஆர்டரும் போடுறாப்ப நம்ம ஹோம்லேண்டர். இப்போ அப்படியே அந்த ஃப்ரீடம் கேம்பை காட்டுறாங்க. இதுதான் ஃப்ரீடம் கேம்ப். ஆமாம், அதாவது ஹோம்லேண்டருக்கு சூப்பர் ஹீரோஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஆட்களை எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து அடைச்சும் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் கேம்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸி வந்து காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸி இங்கேயும் வந்து அடங்கலை. ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹியூயும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எம்எம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதாவது பெட் கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லவ் சாசேஜ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிறாங்க. ஸோ குறிப்பாக எம்எம் வந்து ஸோ நம்ம லவ் சாஸ்டேஜ் மேலே வந்து பயங்கர ஒரு கடுப்பில் தான் இருக்கான். இப்போ அப்படியே லண்டனுக்கு போனோன்னா ஃபைனலாக நம்ம புச்சரை வந்து காட்டிட்டாங்க. இப்போ வந்து எங்கே இருக்கான்னா அவனோட அப்பா வீட்டில் வந்து இருக்கான். ஸோ இங்கே எதுக்கடா வந்தேன் அப்படின்னா சும்மா தான். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி கேன்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவெல்லாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. நிறைய பழைய விஷயங்களை பற்றி நம்ம புச்சர் வந்து பேசுகிறான். அதாவது நானும் இப்போ உங்களை மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்க அப்பாவோட கேரக்டர் அவ்வளோ மோசமான ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கேன்சருமே வந்து இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பழைய கதை எல்லாமே வந்து பேசி அப்படியே வந்து அவங்க அப்பாவை
கொல்லவும் செஞ்சிடறாப்புல. என்னென்னா ஆல்ரெடி கேன்சர் தான், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஒரே முட்டா முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நம்மளை பாடாப்படுத்துனதுக்கு கொண்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்பாவை வந்து போட்டு தள்ளிட்டாப்புல. பட் அதை வந்து நம்ம கிட்ட காட்டலை. ஸோ இப்போ அப்படியே வாட்டுக்கு போனோம்னா ஒரு இன்டர்வியூக்கு வந்து நம்ம ஹோம்லேண்டர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காப்புல. அங்கே மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட்லேருந்து டீ காஃபி குடிக்கிற ஆயமா வரைக்கும் எல்லாமே ஹோம்லேண்டரை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ ஹோம்லேண்டரை எதிர்பார்த்தது என்னென்னா எல்லாரும் நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணுங்கிறத ஹோம்லேண்டரோட எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே பயங்கர பயம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் அவங்க ஹார்ட் பீட் வச்சு தான் சும்மா டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட்டு ஹோம்லேண்டருக்கு எரிச்சல் தான் காட்டுது. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து யார் கூட அப்படின்னா நம்ம ஃபயர் கிராக்கர் கூட. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஏஐ வீடியோ தான். அங்கே பாருங்கள், அதை ஜூம் பண்ணுங்களேன் பார்ப்போம். அங்கே பாருங்கள், எனக்கு வந்து 7 ஃபிங்கர்ஸ் இருக்காங்க, எனக்கு எப்படிங்க 7 ஃபிங்கர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேயும் இப்போ பார்த்த மாதிரியே இல்லையா. குறிப்பாக அந்த ஈரான் இஸ்ரேல் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டாக நெத்தன்யாஹூக்கு வந்து இறந்துட்டார். ஆனால் ஏதோ ஏஐ வீடியோவில் அவர் பார்த்தீங்கன்னா 6 விரல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நியூஸில். ஸோ டக்குன்னு எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இது வந்து ஃபேக் வீடியோ, இது வந்து பொய்யான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹோம்லேண்டர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சும்மா ஒன்று சமாளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாப்புல. இப்போ அப்படியே நம்ம பிலிப்பைன்ஸ் பக்கம் போனோம்னா அங்கே தான் வந்து கிமிக்கோவுமே வந்து இருக்கா. ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் கூட அப்படியே அந்த என்னது ஊம பாசையா, ஸோ அதில் வந்து ஏதோ செய்கையிலேயே பேசி ஏதோ பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புச்சருமே வந்து போகிறாப்புல. ஃபஸ்ட்டு 2 பேத்துக்குமே வந்து சும்மா ஒரு சின்னதாக கைகலப்பு வந்து நடக்குது. இப்போ புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் அடித்து நம்ம கிமிக்கோவை தூக்கி வீசிட்டான். ஸோ ஏன்னா இவனுமே வந்து ஒரு சூப் தான், இவங்ககிட்டையுமே வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ கிமிக்கோ உங்களோட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, 72 ஹவர்ஸில் வந்து உங்கள் ஆள் ஃப்ரெஞ்சி ஹியூஇ எம்எம் எல்லாத்தையுமே வந்து கொல்ல போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு வா என் கூட கிளம்பிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டு 2 பேருமே வந்து கிளம்பவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் கேம்பில் நம்ம ஹியூஇ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்டி கூட பேசிட்டு வராப்பில். என்ன அப்படின்னா ஹோப் வந்து இருக்கணும், நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், நம்ம இப்படியே இருந்தோம்னா இது வந்து நம்மளோட வீடு ஒன்றும் கிடையாது இல்லை, ஸோ நம்ம இப்படியே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே வரும்போது ஒரு கிறுக்க வந்து என்ன பண்ணுறான்னா ஸோ அங்கே இருக்கிற அந்த கம்பி வெளியை தாண்டி வெளியே குதிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ எல்லாருமே அலர்ட் ஆகிட்டாங்க, அவங்க சுட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு மொத்தமே நசுங்கி ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, பேர் வந்து சிண்டி. பவரே வந்து இதுதான், க்ரஷ் பண்ணுறது தான் அவளோட பவரே வந்து. ஸோ இந்த மாதிரி சாதாரண போலீஸ்லேருந்து ஆரம்பித்து மிலிட்ரியிலேருந்து ஆரம்பித்து இதே அதாவது ஹோம்லேண்டருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸுமே வந்து இங்கே வந்து காவலுக்கு வச்சுட்டு தான் போயிருக்காப்புல. இப்போ வந்து இன்னொரு பக்கம் நம்ம டீப் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே ஏதோ போட்காஸ்ட் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஸ்டார்லைட் வந்து உட்காந்து ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம புச்சராட்டோ கிமிக்கோ 2 பேருமே வராங்க. கிமிக்கோ வந்து நம்ம ஸ்டார்லைட்ட பேச ஆரம்பிக்கிறேன் இப்படி இருக்க என்ன இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டார்லைட்டுக்குமே வந்து பயங்கர ஆச்சரியம், நீ எப்படி பேச ஆரம்பிச்ச அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெஞ்சி வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கான் போல. ஸோ அது இவனுமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ நல்லாவே வந்து பேச ஆரம்பிக்கிறா. இதில் புத்தருக்குமே வந்து ஷாக் என்னன்னா, ஏய் உங்க கூட நான் வந்து 16 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட நீ பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புத்தருக்குமே வந்து ஒரு பயங்கர காண்டு, அதாவது முன்னை விட இப்போ பயங்கர காண்டு. முதல்லையாவது ஊமையாக இருக்க, இப்போ நல்லா கண்டபடி பேச ஆரம்பிப்பேன், ஸோ இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரீடம் கேம்ப்லேருந்து நம்ம பாய்ஸை வந்து தூக்கிட்டு வரலாம், இந்த மாதிரி ஒரு 36 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பிளானுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அந்த மேப்புமே வந்துருக்கு, ஃபோட்டோவுமே வந்துருக்கு, அந்த ஃப்ரீடம் கேம்போட ஃபோட்டோ. இது வந்து நம்ம ஸ்டார்லைட்டே போய் அந்த ஃப்ரீடம் கேம்ப் வந்து அந்த இடத்தையே வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டா. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாமே வந்து போயிட்டுமே வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சில பேர் நமக்கு வந்து தேவை, ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சருமே வந்து போகிறாப்புல. இப்போ நம்ம அந்த ஃப்ரீடம் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஹியூஇ எம்எம் ஃப்ரெஞ்சி இவங்க எல்லாருமே வந்து அந்த கேம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குமே வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்னென்னா நம்மளை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கணும். குறிப்பாக நம்ம பாய்ஸ் அதாவது புச்சர் ஸ்டார்லைட் இவங்கெல்லாம் இங்கே வந்துடவே கூடாது, வரமாட்டாங்க, பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹோம்லேண்டர் வந்து ஒரு மாதிரி சைக்கோவாக சுற்றிட்டு இருக்காப்புல. என்னென்னா ஒரு ஆளை வந்து பயங்கரமாக கொன்று வச்சுருக்காப்புல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டீப் ஆட்டும் நம்ம நோயராட்டும் 2 பேருமே பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க எதுக்காக கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் எதுக்கு கொண்டாங்க அப்படின்னா ஸோ இவன் வந்து ஸ்டார்லைட்டோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணியிருக்கான், அது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொண்டாப்புல. ஸோ ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு மேட்னஸை நோக்கி நம்ம ஹோம்லேண்டர் வந்து போயிட்டுருக்காப்புல. நம்ம இவனுக்கு மேலேயுமே வந்து கடுப்பா, டீப் மேலேயுமே வந்து பயங்கர கடுப்பு. நான் ஏர்டர்ன் காலம் போய் எத்தனை நாள் ஆச்சு, நீ இன்னும் கண்டுபிடிக்கிறியா, நீ ஒழுங்காக உன் வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சாவு பயத்தை வந்து நம்ம டீப்புக்கு வந்து ஹோம்லேண்டர் வந்து காட்டுறாப்புல. புச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாப்புல. எதுக்காகனா ஒரு ஹெல்ப்புக்கு வேண்டிதான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கதை மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கான். ஸோ இவன் பேர் என்னென்னலாம் தெரில. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இவன் என்னென்னு கூப்பிடுவோம்னா மண்ணு தின்றவன் கூப்பிடுவோம். இந்த மண்ணு தின்றவங்ககிட்ட நம்ம புச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை திங்கிறவன், அந்த மண்ணுக்குள்ளேயெல்லாம் ஓட்டை போட்டு பெருச்சாலி மாதிரி போகக்கூடிய ஒரு ஆள் தான் இவன். ஸோ இவன் பேர் வந்து பெருச்சாலினே நம்ம வச்சுக்கோமே. ஸோ இந்த பெருச்சாலி கிட்ட தான் வந்து நம்ம புச்சர் வந்து ஹெல்ப்புமே வந்து கேட்குறான். ஸோ இதுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லைட் வந்து ஏர்டர்ன் கிட்ட ஹெல்ப்புமே வந்து கேட்குறான். ஸோ கிமிக்கோவுமே வந்து ஏர்டர்ன் கிட்ட பேசவும் செய்கிறா. ஏர்டர்னுக்குமே வந்து ஷாக், நீ எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஷாக் கிமிக்கோ வந்து பேசுறது. இது மாதிரி ஸ்டார்லைட் வந்து அந்த கேம்பில் போய் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏர்டர்ன் வந்து வர முடியாதுன்ட்டா. ஏய், இது வந்து ஒரு ட்ராப்பு, ஹோம்லேண்டர் அங்கே தான் இருப்பான், மாட்டிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போவுமே வந்து ஏர்டர்னுக்கு வந்து ஹோம்லேண்டரை கண்டா ஒரு பயம்தான். பட் ஸ்டில் நான் எல்லாம் வர முடியாது, நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டர்ன் வந்து அப்படியே ஓடி போயிட்டான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பில் ஸோ எல்லாருமே வந்து, அதாவது எல்லாருன்னா இந்த எம்எம், ஹியூயி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாம் மாதிரி, பெட்ரோல் பாம் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னும் நிறைய பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவனோட இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கொடூரமாக இறந்துருக்காங்க. யாரா பண்ணுதுன்னு பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் தான். ஸோ அப்போவுமே ஹியூயி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நார்மல் மனுஷங்க, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப ஒரு சைக்கோவாகவே வந்து மாறிட்டாப்புல ஹோம்லேண்டர். ஸோ ஹியூயி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாகவே வந்து ஹோம்லேண்டரை வந்து ஃபேஸ் பண்ணவும் செய்கிறான். இப்போ என்ன, நீ கொலை தானே போகிற, கொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் விட மாட்டேன், உன்னை வந்து புச்சர் அதுக்கப்புறம் ஸ்டார்லைட் முன்னாடி வச்சு தான் உன்னை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூயிட்ட பேசிட்டு இருக்காப்புல. ஸோ ஹியூயி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தாங்கொழியாக இருந்தான். பட் இப்போ வந்து பார்த்திங்களா இப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ ஹியூயியோட கேரக்டருமே வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டராக பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஏர்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபேமிலியை பார்க்குறக்கு, அவன் பிரதரை பார்க்குறக்கு வந்து போயிருப்பான். ஸோ இவங்க டீட்டெயில்ஸ்லாம் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ ஒரு அன்யூஸ்வலான ஒரு ஆக்டிவிட்டி வந்து அந்த கடலில் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏர்டர்ன் வந்து பயங்கரமாக அலர்ட் ஆகி அந்த ஃபேமிலியை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். ஸோ அங்கே யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம டீப் தான் வந்து என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏர்டர்னுமே வந்து பிடிச்சிருவான். ஸோ அந்த டீப் வந்து ஃபேமிலி கொண்டுட்டு தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரியுமே வந்து சொல்லுவான். சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியல, அவன் பாட்டி கிளம்பிடுவான்னு வைங்களேன். பட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏர்டர்ன் வந்து இந்த பாய்ஸ் டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானா. ஏன்னா இப்போ ஹோம்லேண்டர் பார்த்தாலே அவனுக்கு பயந்தான், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஓடி வந்துட்டான். பட் இவன் நம்ம ஃபேமிலியே வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கானே, அந்த ஒரு ஏதாவது ஒரு கோவத்தில் இந்த பாய்ஸ் டீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புச்சர், அப்புறம் ஸ்டார்லைட், கிமிக்கோ, அதுக்கப்புறம் அந்த பெருச்சாலி, இந்த 4 பேருமே வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த குறிப்பாக அந்த பெருச்சாலிக்கு நம்ம எங்கே போகிறோம்னாலும் தெரில. அந்த பெருச்சாலிக்கு வந்து பார்த்துட்டு ஷாக்கு, என்னடா இங்கே ஃப்ரீடம் கேம்பில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, லூசு பயிலா, நான் செத்துருவேன்டா அப்படின்ட்டு. இப்போ நீ இது பண்ணலனாலும் நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனலாக அப்படியே அவனை மிரட்டி உருட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கேம்புக்கு போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியை தான், அதாவது இந்த மண்ணு திங்கிறவன் வந்து மண்ணை தோண்டி ஒரு ஹோல் மாதிரி போட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவான். ஸோ இதுதான் இவனோட பவரே வந்து. பெருச்சாலி மாதிரி புச்சரும் கிமிக்கோவும் அந்த ஃபைனலாக அந்த ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. என்னடா பார்த்தா இங்கே 3 பேர்த்தையுமே வந்து ஒரு மாதிரி பழைய கைதியாக நம்ம ஹோம்லேண்டர் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஹோம்லேண்டர், புச்சர், ஸோ 2 பேருமே வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணி பயங்கரமாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹோம்லேண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புச்சரோட உடம்பை வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பான், ஹார்ட் பீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னடா இது உன்னோடது வந்து வைப்பர் நெஸ்ட் மாதிரி இருக்குது, அதாவது பாம்பு குத்து மாதிரி இருக்கு இடம் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கொள்ளவா நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்து கேட்பாப்புல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிமிக்கோ வந்து கொஞ்சம் வாய் விட்டுருவா. ஸோ அதில் வந்து ஹோம்லேண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவன் கண்ணில் இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணி ஒரு 2 பாதியாக பிச்சு விட்ருவான் நம்ம கிமிக்கோவை. கிமிக்கோவுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் வந்து திரும்ப வாழ்ந்துருவாள்ல. ஸ்டில் டக்குன்னு நம்ம ஸ்டார் லைட்டெல்லாம் வந்து பயங்கர வெளிச்சத்தை எல்லாம் கூட்டி இவங்க எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக எல்லாருமே தப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம ஹோம்லேண்டர் வந்து காண்டாயிடுவான். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஹியூயி வந்து நம்ம ஹோம்லேண்டர் கையில் வந்து மாட்டிடுவான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ட்டி வந்து ஹியூயி கூட சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஆன்ட்டியுமே வந்து ஹோம்லேண்டர் வந்து ஹியூயி கண்ணு முன்னாடியே வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ நம்ம ஹியூயுமே வந்து ஹோம்லேண்டர் கையில் சிக்கிடுவான். ஸோ கொல்ல போகிறான். வில்லியம் வெளியவாடா, அதாவது வில்லியம் புச்சர் வெளியவாடான்னு கூப்பிடும்போது கரெக்டாக நம்ம புச்சருமே வந்து வெளியுமே வந்து வந்துடுவான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஸோ ஃபைனலாக நம்ம ஹியூயி வந்து நம்ம ஹோம்லேண்டர் வந்து கொல்ல போகிறான்.
அந்த லைட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்ட்ரி யாரான்னு பார்த்தா ஏட்டன். ஸோ டக்குன்னு அந்த ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடித்து எல்லாம் பண்ணி நம்ம ஹியூயி காப்பாற்றிட்டாப்புல ஏட்டன். பட் ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா புச்சர் அதுக்கப்புறம் ஸ்டார்லைட் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஏட்டனை துரத்திட்டு போவாப்பில் ஹோம்லேண்டர். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு குறுக்கால வந்துடுவா ரோட்டில். ஸோ ஏட்டன் போய் இடிச்சிருப்பான். ஸோ இடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு இறந்துருக்கும். பட் ஏட்டன் அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணிட்டான்னா எப்படியோ தப்பிச்சு ஸ்லிப் ஆகி ஹோம்லேண்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதாவது என்னென்னா இந்த பாய் சீரீஸே ஸ்டார்ட் ஆகுறதே இதில் தான். அதாவது ஏட்டன் ஹியூயோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இடித்து இறந்துருவா. ஸோ அப்போ எவன் செத்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் நம்ம ஏட்டன் போயிட்டுருப்பான். பட் இப்போது நம்மளால் ஒரு பொண்ணு இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் கையிலேயே மாட்டிடுவா ஏட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வேற இல்லை. ஏட்டன் கதை முடித்தான் போது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ஏட்டன். அதாவது நீ யாரா நீ கோமாளி, உன்கிட்ட இந்த பவர் இருக்கிற வரைக்கும் தான் நீ பெரிய ஆள், இந்த பவர் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக சாகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே வந்தால் சாவாப்பில். ஸோ இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ இதுதான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட். ஏன்னா இந்த ஹோம்லேண்டரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆளில் ஏட்டனும் ஒருத்தன் தான். ஸோ பயங்கரமாகவே பயப்படுவான். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக கூட ஸ்டார்லைட் கிட்ட சொல்லும்போது கூட அவனுக்கு ஹோம்லேண்டரை பார்த்து பயம்தான். அதனால தான் அந்த கேம்புக்கு வரமாட்டேன்னே சொல்லுவான். பட் இப்போது அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹோம்லேண்டர் பயங்கர கடுப்பாகி கோழி கழுத்தை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு போயிடுவான். ஸோ ஏட்டன் இப்போ இறந்துட்டாப்புல. ஸோ எபிசோடு 1 பயங்கர சோகமாக முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.